வெல்கம் டு ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா சோடியம் அலுமினேட் கண்டிஷனிங். நம்ம பாய்லர் எடுத்துக்கிட்டு அந்த பாய்லரில் வாட்டர் எடுத்து நீராவியாக மாற்றி அந்த நீராவியை வச்சு டர்பைனை சுற்றி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பாய்லரில் இருக்கக்கூடிய வாட்டரில் ஹார்ட் வாட்டராக நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ அதாவது உப்புக்கள் இருக்கக்கூடிய வாட்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த உப்புக்கள் இன்னர் வால்ஸ் ஆஃப் த பாய்லரில் ரொம்ப திக்காக ஒட்டிக்கிடும். ஸோ அப்படி ஒட்டுறது தான் நமக்கு ஸ்கேல் அப்படின்னு பேர். இந்த மாதிரி ஸ்கேல் ஃபார்மிங் சப்ஸ்டன்ஸை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காக அதுக்குள்ளேயே கெமிக்கலை ஆட் பண்ணி ரிமூவ் பண்ணால் அதுக்கு பேர் தான் இன்டர்னல் கண்டிஷனிங். ஸோ அதில் ஒரு மெத்தட் தான் சோடியம் அலுமினேட் கண்டிஷனிங் அப்படிங்கிறது. ஸோ இதில் இன்டர்னலில் நம்ம என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சோடியம் அலுமினேட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது அந்த சோடியம் அலுமினேட் வாட்டர் கூட சேர்ந்து அலுமினியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் சோடியம் ஹைட்ராக்சைடாக உருவாகுது. இந்த உருவான சோடியம் ஹைட்ராக்சைடு ஸ்கேல் ஃபார்மிங் சப்ஸ்டன்ஸான மெக்னீசியம் கூட சேர்ந்து மெக்னீசியம் ஹைட்ராக்சைடாக மாறி கீழே வீழ்படிவு மாதிரி இருக்கும். ஸோ அந்த வீழ்படிவை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா ப்ளோ டவுன் ஆப்ரேஷன், அதாவது பாய்லர் ரன் ஆகிட்டு இருக்கும்போது பாதி அளவு ஹாட் வாட்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு பாதி அளவு ஃப்ரெஷ் வாட்டரை நம்ம உள்ள ஆட் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த உருவான மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு ஜெல் மாதிரியான ப்ரெசிபிடேட் ஸோ அந்த ஹாட் வாட்டர் கூட சேர்ந்து வெளியே வந்துடும். ஸோ இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.